பள்ளி வேன் மீது ரயில் மோதியது குறித்து ரயில்வே வெளியிட்ட 2 அறிக்கைகளில் முரண்பட்ட தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் வெளியிட்ட அறிக்கையில் கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை மூட முயன்றபோது வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதால் அனுமதித்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இரண்டாவதாக வெளியிட்ட அறிக்கையில் பள்ளி வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதால் விதிகளை மீறி ரயில்வே கேட் கீப்பர் அந்த கேட்டை திறந்ததாக கூறப்படுகிறது. 2 அறிக்கைகளிலும் முரண்பட்ட தகவல் இடம்பெற்றிருப்பதால் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தீவிர விசாரணைக்கு பிறகே முழு உண்மை தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. இன்று காலை 7:45 மணியளவில் மாணவர்களை ஏற்றி வந்த பள்ளி வேன் கடலூர் ஆலப்பாக்கம் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றது. ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற வேன் மீது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் மோதியது. கேட்டை மூட முயன்றபோது வேன் ஓட்டுநர் கேட்டை திறக்க வலியுறுத்தியதாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே துறை சார்பாக. ஆனால் இந்த சம்பவத்தை பார்த்த அந்த பொதுமக்கள் கூறுவது வேறொன்றாக இருக்கிறது. அந்த கேட் கீப்பர் மது போதையில் உறங்கியதாகவும் அதனால் கேட் திறக்கப்பட்டதால் தான் அந்த பள்ளி வேன் ஓட்டுநர் அந்த ரயில் பாதையை கடக்க முயன்றதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முரண்பட்ட தகவல் இருப்பதால் தீவிர விசாரணைக்கு பிறகே முழு உண்மை என்பது தெரியவரும். தற்போது ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் குமார் சர்மா தூங்கியதால் தான் விபத்து நடந்ததாக புகார் எழுந்த சூழலில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. ரயில்வே கேட் மூடப்படாததாலும் கேட் கீப்பர் மெத்தன போக்குடன் செயல்பட்டதுமே விபத்திற்கான காரணம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். சொல்லுவாங்களா இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஏற்றிட்டு வராங்க, ஏற்றிட்டு வரக்குள்ள எப்படி சொல்லுவாங்க அவங்க? இது கூட அந்த ரயில்வே நிர்வாகத்துக்கு தெரியாது. முழுக்க முழுக்க அது கேட் கீப்பரால வந்தது தான். அவரு தூங்கின வயசு தான் இந்த சம்பவம் நடந்தது. இல்லன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? அவங்களுடைய பழிய மறைக்கிறதுக்கோசரம் வேன்காரு கேட்டை மூடு, கேட்டை திறந்து விடுங்க, நீங்க மூடுங்க. இவர் எப்படி ட்ரெயின் வரக்குள்ள பாதி கேட்டை திறந்துருப்பாங்க? பாதி கேட்டை மூடக்குள்ள திறந்துருக்காங்க. இந்த மாதிரி பொய்லாம் பேசக்கூடாதுங்க, இதெல்லாம் தப்பு. இப்ப இறந்தது அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியும்? அந்த பிள்ளைங்களை எப்படிலாம் பள்ளிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க? நாங்க பொதுமக்கள் தான், எங்களுக்கு மனசு தாங்காம தான் ஓடி நாங்க பாக்குறோம். ஆனா அது முழுக்க முழுக்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். இந்திக்காரங்களை மட்டும் அவங்க அதிக இடத்துல இந்திக்காரங்க போறாங்க. தமிழ்நாட்டிலயும் படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் போடுங்க. அவங்க பேசுறது இங்க தமிழ்நாட்டு மக்கள் உள்ளவங்களுக்கு தெரியாது, இவங்க பேசுறது அவருக்கு புரியாது. அந்த டியூட்டி இது வரைக்கும் ஜாயின் பண்ண பகல் டியூட்டிக்கு வரணும் தானே. நைட் டியூட்டி அவரு தண்ணி அடிச்சு அவரு படுத்துட்டாரு, பகல் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு வர்றது? இது முழுக்க முழுக்க ரயில்வே நிர்வாகம் தப்பு தான் இது. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த உருக்குலைந்த பள்ளி வேன் என்பது தற்போது அந்த இடத்திலிருந்து அப்புறப்பட்டு வருகிறது. மேலும் மின் கம்பிகள் சரி செய்யப்பட்டு ரயில் சேவை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் மறுபுறம் செய்யப்பட்டு வருகின்றன. 2 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் மற்றொரு மாணவருக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படுவதால் அவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்திற்கு ரயில் ஓட்டுநரின் அலட்சியம் அல்லது கவனக்குறைவே காரணம், கேட் கீப்பரின் கவனக்குறைவே காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஒருபுறம் பொதுமக்கள் அவர் மது போதையில் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். மறுபுறம் ரயில்வேயின் அறிக்கையில் பள்ளி வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதால் தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்ததாக சொல்லப்படுகிறது. முரண்பட்ட அறிக்கைகளால் தற்போது தீவிர விசாரணைக்கு பிறகே உண்மை என்பது தெரிய வரும். இன்று காலை நடந்த கோர விபத்து மிகவும் ஒரு வருத்தத்துக்குரியது. பள்ளி மாணவர்கள் சென்றிருக்காங்க, வேனு, தனியார் பள்ளி வேனு. அது போய் பார்த்தீங்கன்னா செம்மங்குப்பம் என்ற இடத்துல அது ரயில்வே கிராசிங்கை கடக்கிறப்ப ரயில் மோதி பெரிய கோர விபத்து நடந்திருக்கு. இதில் 3 மாணவர்கள் தற்போது உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு கோர விபத்து கடலூர் மாவட்டத்துக்கு புதுசு கிடையாது. 2006 பார்த்தீங்கன்னா வில்லுக்கட்டி ஐயனார் கோயிலையும் வேன் விபத்து நடந்துக்குது. அதில் 7 மாணவர்கள் இறந்திருக்காங்க. தொடர்ந்து சாலையில் மற்றும் ரயில்வே கிராசிங்கில் விபத்து நடக்கின்றது மிகவும் கண்டனத்துக்குரியது. பொட்டு வச்சு பூசூடி போ மகனே படித்து வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க தாயார். வரப்ப சடலமாக அகோர ஒரு காட்சியை காக்கிறது எந்த ஒரு தாயாலையும் எந்த ஒரு தந்தையாலையும் ஏற்றுக்க முடியாது.
இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறை வந்து நாங்க பொறுப்பு இல்லைன்றது சொல்றதும் மக்களால் வந்து ரயில்வே துறை தான் காரணம் என்று சொல்றதும் ரெண்டு பக்கம் ஒரு விஷயமா இது இயங்கிட்டு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.